Hello everyone, my name is Yuvarani. நான் ECE department 2021 passed out. October 2024 நடந்த AE எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் 6 செக்யூர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 217 கொஷின் போட்டிருக்கேன். டெக்னிக்கலில் 146 கொஷின், ஜிஎஸில் 71 கொஷின். 2021 இருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன். ஒர்க் எதுவுமே போகலை. யூடியூப் தான் என்னோடய சோர்ஸாகவே இருந்துகிட்டு. ஸோ யூடியூப்பில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா அதை யூடியூப்பில் பார்ப்பேன், வீடியோஸாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அதையே தான் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ ஏதாவது எக்ஸாம்ஸ் கிட்ட வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுப்பேன். Group 1, Group 2, Group 4 எக்ஸாம் எல்லாமே எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிளியர் ஆகலை. 2023 எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் நான் எழுதியிருக்கேன். MTS, CHSL, CGL, செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேயும் எந்த எக்ஸாமும் கிளியர் ஆகலை. 2023 செப்டம்பரில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ நம்ம ஜிஎஸ் ஆல்ரெடி படித்தது தானே, ஸோ ஜிஎஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டெக்னிக்கல் பேப்பர் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கு 3 months போதும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் பேப்பருக்கு இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ Jan 6 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தேன். பட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் எனக்கு போஸ்டிங் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்தது அந்த இயர்லேயே, அந்த 2024 Group 1, Group 2, Group 4 எல்லா எக்ஸாமும் வந்தது. அதுலேயும் எனக்கு எதுவும் கிளியர் ஆகலை. அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் இருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்டோபரில் எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த ஏஇ எக்ஸாம் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனோட ரிசல்ட் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் நல்ல ரேங்க் தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். ரேங்க் 6 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போது ECE ப்ரிப்பரேஷனில் உஷா மேம் கிட்ட டிஆர்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் டைமில் நான் மேமோட வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ப்ரீவியஸ் கொஷின் அதில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் என்னோடய ப்ரிப்ரேஷனுடைய ஒரு சீக்ரெட் டிப் என்ன, நீங்கள் எப்படி இவ்வளோ ரேங்க் செக்யூர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி யாராவது க்யூரியஸாக கேட்டால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நான் அவங்க சேனலில் போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அவங்க ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ணுற அந்த மெத்தட் அந்த எல்லாமே எனக்கு புரிஞ்சுது, கிளியராக இருந்தது. அண்ட் தென் அவங்க மினி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நியூவாக ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு டேட்டா நெட்வொர்க்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நியூவான சப்ஜெக்டாக இருந்தது. அப்புறம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது நான் காலேஜில் படிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அதுக்கெல்லாமே அவங்க மினி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மினி கான்செப்ட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியாது, ஓகே நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா, கரெக்டாக கொண்டு போகிறேனா என்னோடய ப்ரிப்ரேஷனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ மேம் போடுற மினி கான்செப்ட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே நான் செக் பண்ணிப்பேன், ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மினி கான்செப்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டாபிக் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் அவங்க வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஒன்று சால்வ் பண்ணியிருப்பாங்க, சப்நெட் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது வரைக்கும் என்னோடய ப்ரிப்ரேஷனில் சப்நெட் மாஸ்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததே கிடையாது. ஸோ அவங்க வீடியோ பார்த்து தான் எனக்கு அது கிளியராக தெரிஞ்சுது. ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்லேயும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருப்பாங்க, டோப்லர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் ஜானில் நடந்த எக்ஸாம்லேயே நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஆன்சர் வரல. ஸோ மேம் இந்த அக்டோபர் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியோ 4 நாள் முன்னாடியோ அந்த கொஷினை எடுத்து போட்டிருந்தாங்க. மேபி இது கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கொஷின் அப்படியே வந்தது. அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் அதை பண்ணலை, அதனால் எனக்கு ஆன்சர் வரல. ஸோ மேமோட வீடியோஸ் பார்த்துட்டு போனதுனால அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் நான் அந்த கொஷினை கரெக்டாக போட்டிருந்தேன். இப்போது டிஆர்பி கிளாஸஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. சர்க்யூட் தியரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சர்க்யூட் தியரியில் ஒரு 26 வீடியோஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்யூட் தியரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வீக்கெண்டில் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். மேமும் உங்களை
கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்தது ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து நடத்தும் போதும் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ்க்கு சப்போஸ் நமக்கு வந்து ஆன்சர் வரல அப்படின்னாலுமே நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டால் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கம்மியான ஒரு காஸ்ட்டில் இவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் வேறு யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. அந்த மாதிரி அப்படி கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாருமே கொடுக்கல. டவுட்ஸ் கேட்டால் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டால் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மேம் கிட்ட அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். நீங்கள் எந்த டவுட் எப்போ கேட்டாலுமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேமோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க டெமோ வீடியோஸ் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ என்னை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. நீ நீ வந்து நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்புறம் டெமோ வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஓகே அப்படின்னா நீ கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க வே ஆஃப் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு இருக்க கேரிங் வந்து நான் வேறு எங்கேயுமே வந்து பார்க்கல. ஸோ மேமோட வீடியோஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போது ஏஇக்கு டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து என்னோடய ஜேர்னியில், அதாவது ஜானில் நடந்த எக்ஸாமில் நான் வந்து கிளியர் பண்ணலை, பட் அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் நான் ஒரு நல்ல ரேங்கே வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜானில் நடந்த எக்ஸாமில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 80% ஆஃப் த சிலபஸ் தான் அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அதிகமாக டைம் இல்லை, எல்லாமே எனக்கு கொஞ்சம் நியூவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னால் 80% ஆஃப் த சிலபஸ் தான் கம்ப்ளீட்டே பண்ண முடிஞ்சுது. ஆனால் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு தனியாக நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கிட்டேன். அது எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அது அவங்க வே ஆஃப் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு இருக்க கேரிங் வந்து நான் வேறு எங்கேயுமே வந்து பார்க்கல. ஸோ மேமோட வீடியோஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போது ஏஇக்கு டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து என்னோடய ஜேர்னியில், அதாவது ஜானில் நடந்த எக்ஸாமில் நான் வந்து கிளியர் பண்ணலை, பட் அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் நான் ஒரு நல்ல ரேங்கே வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜானில் நடந்த எக்ஸாமில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 80% ஆஃப் த சிலபஸ் தான் அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அதிகமாக டைம் இல்லை, எல்லாமே எனக்கு கொஞ்சம் நியூவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னால் 80% ஆஃப் த சிலபஸ் தான் கம்ப்ளீட்டே பண்ண முடிஞ்சுது. ஆனால் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு தனியாக நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கிட்டேன். அது எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அது எனக்கு ரிவைஸ் பண்ண கரெக்டான டைம் கிடைக்கல. நான் 80% ஆஃப் த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலுமே அதில் வந்து என்னால் ஒரு 3 டாபிக்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. என்னால் மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து என்னால் ரிவைஸே வந்து பண்ண முடியல. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் எழுதி வச்சுருந்தாலுமே அது என்னால் அந்த கடைசி டைமில் போயிட்டு ரிவைஸ் பண்ணவோ எதுக்குமே எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. அந்த 3 மந்த்ஸில் எனக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் பெரிய இதுவாக இருந்தது. ஆன்சர் கீ செக் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது, நான் படித்த கொஷினே ரிவைஸ் பண்ணாத ஒரு மிஸ்டேக்னால நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணியிருந்தேன். அதிலே நிறைய கொஷின்ஸ் எனக்கு வந்து மிஸ்டேக் ஆகியிருந்தது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே எனக்கு அங்கே தான் தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், ஆனால் அதை கடைசி டைமில் என்னால் பார்த்துட்டு போக முடியலையே. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கடைசி டைமில் பார்த்துட்டு போயிருந்தால் கூட என்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அங்கே தான் தோணுச்சு. ஸோ அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 90% ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 100% என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸ்டில் எனக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து என்னோட வீக் டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்குது. அதனால் என்னால் ஃபுல்லாக 100% கிளியர் பண்ண முடியல. 90% தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஒரு சில டாபிக்ஸ்லாம் ரொம்ப பேசிக்காக தான் பார்த்துட்டு போயிருந்தேன். லைக் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்லாம் பேசிக்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் வந்து பார்த்துட்டு போனேன். ஓகே, அதுலேருந்து கேட்டால் என்னால் ஃபுல்லாக
ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது. பட் அதை தவிர்த்து மற்ற யூனிட்லேருந்து கேட்டால் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்துட்டு போயிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. பட் ஆனால் என்னென்ன இயர்ஸ் நான் கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2024 ஜானில் நடந்த அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டேன். 22 அதுவுமே ஃபுல்லாக பார்த்துட்டேன். 19ம் 18ம் என்னால் வந்து கொஞ்சம் பார்க்க முடியல. இதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியல. பட் ஸ்டில் ஓரளவுக்கு கம்பேரேட்டிவ்லி ஜான் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது அக்டோபர் எக்ஸாமில் ஓரளவுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தேன். இப்போது ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் இனிமேல் தான் ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கும் என்னோடய ஒரு குட்டி அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரிப்ரேஷன் டேயில் ஒரு 1 or 2 days ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கலை பற்றி நான் பேசுகிறேன். டெக்னிக்கலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஈச் யூனிட்டுக்கும் 10 பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணி ஒவ்வொரு யூனிட் நேம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சர்க்யூட் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த 2 டாப்பிக்கு மட்டும் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா 5 பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க. 2024 மட்டும் ரெண்டு கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். 22ல் ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும். 2019 2018 ஒரு பேப்பர் வந்து இருக்கும். டோட்டலாகவே இது வரைக்கும் 5 பேப்பர்ஸ் தான் வந்து இருக்குது. 2022லையும் 2019லையும் நடந்தது வந்து ட்ரிபிள் பேப்பர்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கவர் ஆகும். நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இல்லை செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் போட்டுட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக எழுதி வச்சுட்டு உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் கொண்டு போனால் உங்கள் ப்ரிப்ரேஷன் இன்னும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 1 or 2 years உங்கள் லைஃப்லேருந்து சேவ் பண்ணி கொடுக்கும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்து சொல்கிறேன். என்னடா எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் சொல்கிறாங்க, சிலபஸ் பற்றி எதுவுமே பேச மாட்டுறாங்க அப்படின்னா, அது சிலபஸை பற்றி எல்லாருமே மேக்ஸிமம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லைனா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து அதுக்காக வந்து கொடுக்குறேன். இப்போது உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லை, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்கிட்ட இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தான் வந்து இருப்பீங்க. ஹோப்போடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த இயர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம். ஏன்னா ஒரு 2 or 3 years பேக் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. ஸோ ஈஸிக்கு அப்படின்னா என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்போ எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, அகாடமி போய் படிக்கிறவங்களால தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல ரேங்க் தான் வந்து எடுத்திருக்கேன். என்னால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பண்ண முடியும். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும்ப்பா. நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்டாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர்த்து அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான பர்சனாக இருந்தாலும் நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5 steps to clear ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.